இயற்கையின் மடியில் எவ்வித கவலையும் இன்றி தன் சொந்த மண்ணில் சுதந்திரமாக வாழ்ந்து வந்தன அந்த ஆதி உயிர்கள். ஆனால் மனிதனின் பேராசைக்கு எல்லையே இல்லை. மண்ணுக்கு கீழே புதைந்து கிடக்கும் தாதுகளுக்காக மண்ணுக்கு மேலே வாழும் உயிர்களை வேறறுக்க துணிந்தான் மனிதன். இயந்திரங்களின் இரைச்சலோடு அவன் காட்டை அழிக்க வந்தபோது காடு அமைதியாக பார்த்து கொண்டிருக்கவில்லை. அவன் கைகளில் ஆயுதங்கள் இருக்கலாம், ஆனால் இழந்ததை மீட்கும் வெறி இந்த உயிர்களின் கண்களில் இருக்கிறது. இது மண்ணுக்கான போர் அல்ல, இது வாழ்வுக்கான போராட்டம். ஆதிவனம். இங்கே வேட்டையாட வந்தவன் வேட்டையாடப்படுவான்.